டாலருடைய மதிப்பு ஏறும், ஏற ஏற தங்கத்தோட விலையும் ஏறும். ஆனால் இந்த முறை அந்த டாலர் பிரைஸ் ஏறினாலும் கூட தங்க விலை ஏறல. டொனால்டு ட்ரம்ப் 5 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட தற்காலிகம் சொன்ன உடனேயுமே 5000 ரூபாய் விலை ஏறிச்சு தங்கம். ஆமா, ஒரு ஆறுதல், பணத்தை நிறைய வச்சு வாங்கலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருந்தவங்க அவங்களுக்கு இது ஒரு சரியான தருணம். தங்க விலை ஏறினது ஒரு காரணம் இருக்கு சார். ஏன் சார் இறங்குது? கோல்டுலயே லாபத்தை பார்த்துட்டு டகால்ல இப்போ இல்லை ஆயிலையும் ஒரு பிரைஸ் வரப்போகுது. 2 லட்சம் ரூபாய் போன் எதிர்பார்த்தோம். அப்படிதான் எதிர்பார்த்து எல்லாருடைய கணிப்பு அப்படிதான் இருந்தது. 3000-4000 கிராம் இருக்கப்போ வாங்கி வச்சிருந்தேன். அதான் 25000 ஒரு பவுன். நீங்க சொன்ன கணக்கு 25000 அப்போ வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்க்குறப்ப சந்தோஷம் தானே, விலை ஏறி இருக்குல்ல. ஆனா இப்போ இறங்குனப்போ கஷ்டமா இருக்கு. அந்த 10% புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் கோல்டு குரு திரு சாந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தங்க விலை இறங்கினாலும் உங்க ஞாபகம் தான் வருது. சரி, சாரை சந்திக்கலாம்னு. அதாவது தங்க விலை ஏறினது ஒரு காரணம் இருக்கு சார். ஏன் சார் இறங்குது? இறங்குதுன்னா இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அந்த டைம்ல இறங்கி இருக்கு. அந்த காரணமும் அதே மாதிரி தான். நம்மளாம் நிறைய படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். தங்க விலை ஏறிச்சு, அந்த இடத்துல போர்னால 2 நாட்டுக்கு சண்டை, அதனால் தங்க விலை ஏறிச்சு, இதை தான் பாடுவோம். ஆனால் இந்த முறை மட்டும்தான் 2 நாட்டுக்கு சண்டை, தங்க விலை ஏறல, தங்க விலை இறங்கிடுச்சு மாறா. அதான் என்ன ஏன் சார் எதிர்மாறா? என்னென்னா இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் பிரச்சனை வர்றப்போ மெயின் தங்கத்தில் பாதிப்பு வரும். தங்கத்தை பதுக்குவாங்க, ட்ரேடிங்கில் அந்த மாதிரி நடக்கும். இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய வரும். ஆனால் இந்த முறை ஈரான் இஸ்ரேல் நாட்டுக்கு வர்றப்போ அது அவங்க கனிம வளம், அவங்களுடைய இயற்கை வளம் ஆயில், எண்ணெய் அங்கேருந்து தான் ஏற்றுமதியாவது பல்வேறு நாடுகளுக்கு. கண்டிப்பாக. அப்படி இருக்கப்போ அது ஆயிலை பாதிச்சதுன்னு இந்த போர்னோனையும் உலகளாவிய அளவில் டிமாண்ட் பெருசாகிடுச்சு. அப்போது இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவங்களை பொறுத்தவரைக்கும் லாபம் மட்டும்தான் ஒரு நோக்கம். கண்டிப்பாக. இப்போ இது வரைக்கும் கோல்டுலேயே லாபத்தை பார்த்துட்டு டகாலில் இப்போ இல்லை ஆயிலையும் ஒரு ப்ரைஸ் வரப்போகுது அப்படின்னு இந்த டிமாண்ட் வரப்போகுது கணிச்சு இந்த பணத்தை எல்லாமே எடுத்து வித்ட்ரா பண்ணி 2 இது சார். ஒன்று வெறும் பணமாக கையில் வச்சுருந்த எடுத்து ஆயிலில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தானா தங்கத்தில் பாதிப்பு வந்திருக்காது. சரிங்களா? ஆனால் இவன்கிட்ட தான் பணம் இல்லையா, எல்லாத்தையுமே கொண்டு கொட்டிட்டாங்கண்ணே கோல்டில். கொட்டு தான் கோல்டு உயர்ந்துருச்சு. இப்போ கோல்டில் வித்ட்ரா பண்ணி சரி இது 10,000 ரூபாய்க்கு கிராம் வாங்கியிருப்பான், இன்றைக்கி 16,000 ரூபா. அதனால் டக்குன்னு இதெல்லாம் விற்றுட்டு வைண்டப் பண்ணிவிட்டு இந்த கேஷை எடுத்து அங்கே கொண்டு போய் போடுறான் ஆயில்ல. ஆமாம். அப்போ இங்கே இது முன்ன மாதிரி பல பேர் இதில் விற்க வர ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு கிடுக்கிடுன்னு குறைஞ்சிருச்சு. இந்த பணத்தை எல்லாம் அங்கே போனால் அது கிடுக்கிடுன்னு உயர்ந்துருச்சு. இந்த டைமில் என்ன ஆகிடுச்சுன்னா ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு. ஆமாம். கோல்டு ப்ரைஸ் டவுன் ஆகிடுச்சு. ஆயில் ப்ரைஸ் நல்ல ரீச் ஆகிடுச்சு. $60 விற்றிட்டு இருந்த ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு கேலன், ஒரு பீப்பா கச்சா எண்ணெய் அது கிட்டத்தட்ட $105 வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் கொடுத்து $30-40 ப்ரீமியம் ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு ப்ரீமியம் கொடுத்து அந்த மாதிரி வந்துச்சு. இதெல்லாம் தான் ஒட்டுமொத்த காரணம் இந்த தங்கத்தினுடைய விலை இறங்குவது. கண்டிப்பாக சார். ஆனால் அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக கோல்டுலேருந்து ப்ளஸ் ஆகிட்டு திரும்ப ஆயில் போயிட்டாங்களா எப்படி சார்? ஒட்டுமொத்தமாக. ஆமாம், ஒட்டுமொத்தமாக. அதனால தானே இந்த அளவுக்கு பாதிப்பு. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே கோல்டு விலையை இது பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, நிர்ணயிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா US டாலர். ஆமாம். ஒரு ட்ராய் அவுன்ஸு இத்தனை டாலர். ஒரு ட்ராய் அவுன்ஸுன்றது 31.1 கிராம் ஒரு ட்ராய் அவுன்ஸு. இதை $4,000 $4,500 அப்படின்னா $5,000 இப்படி போட்டு டாலராக தான் போடுவோம். அந்த டாலருடைய ப்ரைஸ் கூட 88 ரூபா இருந்து 92 ரூபா வரைக்கும் வந்துச்சு இல்லையா? இன்றைக்கி அந்த டாலருடைய ப்ரைஸ் 94 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. போனாலும் கூட தங்க விலை ஏறல. முதல்ல பார்த்துருக்கோம், இந்திய ரூபாயோட மதிப்பு குறையும், டாலருடைய மதிப்பு ஏறும், ஏற தங்கத்தோட விலையும் ஏறும். ஆனால் இந்த முறை அந்த டாலர் ப்ரைஸ் ஏறினாலும் கூட தங்க விலை ஏறல, மாறா குறைஞ்சிச்சுன்னா அது அந்த ஆயில் பிரச்சனை. கண்டிப்பாக சார். அதுதான். ஆனால் கோல்டு நிரந்தரம் சார். அது என்னைக்காவது நம்மளை கை கொடுக்கும். ஆனால் அந்த ஆயில் அப்படி கிடையாதுல்ல. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, ஆமோசா அந்த நதியை திறந்து விட்டா போதும், சொல்லி முடிச்சு அது டவுன் ஆயிரும்ல. ஸோ அப்படிங்கும் போது எந்த நம்பிக்கையில் போகிறாங்க? இல்லை, அதுதான் இது எப்படின்னா, இன்னைக்கு அத்தியாவசிய தேவை என்ன? கோல்டை வாங்கி என்ன சாப்பாடை செஞ்சு சாப்பிட முடியும்? அடுப்பு எரிக்கணுமே, கேஸ் வேணும்ல முக்கியமானது. அதுக்கு இப்போ எத்தனை ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா லீவ் விட்டாங்க. பல இதில் அவங்களுடைய வெரைட்டி ஃபுட் எல்லாமே ஐட்டம் குறைச்சிட்டாங்க. ஆமாம். 10 ஐட்டம் போட்டு விற்கிறத இப்போல்லாம் 2-3 ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டாங்க. கேட்டால் கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல ஹோட்டல்கள்லாம் பார்த்திங்கன்னா இட்லி தோசை அது இதுன்றதெல்லாம் நிப்பாட்டிட்டு
ஒன்லி தோசை இல்லை வேறு ஐட்டம், இல்லைன்னா பொங்கல். ஆமாம், அந்த மாதிரி போயிட்டாங்க. அதே மாதிரி சாப்பாடு கூட வெரைட்டி ரைஸ் போட்டு மீல்ஸ் நிப்பாட்டிட்டாங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, மாற்றி மாற்றி. அதனால தான் இன்றியமையாத அத்தியாவசியமானது கேஸ், ஆயில் அண்டு கேஸ். அதன் பக்கம் இப்போ மக்கள் போயிருக்காங்க. இன்னும் ஒரு கால் இந்த சண்டை நிப்பாட்டிட்டாங்க, நின்றுச்சு அப்படின்னா பழையபடி வந்து எல்லாமே நார்மல் வாழ்க்கைக்கு வந்துடும். நேற்று ஒரு அறிவிப்பு விட்டார் டொனால்டு ட்ரம்ப்னா 5 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட தற்காலிகம் சொன்ன உடனேயுமே 5000 ரூபாய் விலை ஏறிச்சு தங்கம். ஆமா, வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டாரு சார். ஆமாம், அந்தாலும் பண்ணதுனாலதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் தடுமாற வேண்டியா இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், போன 1.5 வருஷமாவே பார்த்துட்டு இருக்கோமே. அவருடைய ஆட்டம் வந்து 2024 டிசம்பரில் 15ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தான் அவர் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றார். ஜனவரி 25 2025 20ஆம் தேதி. அதுல இருந்து ஆரம்பிச்சது சார் கிடுகிடுன்னு விலை, சகுனி ஆட்டம்ன்ற மாதிரி தங்கத்தினுடைய விலை உச்சபட்சம் போயிடுச்சு. இந்த வருடத்தில் மட்டுமே 34% விலை உயர்ந்துச்சு. திருப்பி இப்போ கம்மியாயிடுச்சு. அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு 80 நாளில், கரெக்டாக சொல்லப்போனால் 84 நாள் இன்னையோடு சேர்த்து இந்த வருஷத்தில் 84 நாளில் மட்டுமே குறைந்தபட்சம் 99,520 ரூபா ஒரு சவரன் இருந்தது. ஆமாம், அதிகபட்சம் 1,34,400 ரூபா ஆச்சு. அவ்வளோ ஆனது இப்போ நல்லா வாங்கக்கூடிய லெவலில் 1,04,000 அப்படின்ற லெவலில் வந்துருக்கு. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். மக்களை பொறுத்த வரைக்கும் வாங்காதவங்க, வாங்கணும்னு நினைச்ச ஒரு ஆறுதல், பணத்தை நிறைய வச்சு வாங்கலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு இது ஒரு சரியான தருணம். மற்ற பேர்லாம் பாதி பேர்லாம் நிறைய வாங்கி வச்சுட்டாங்க. 1,30,000 35,000 வர காசு வாங்கி வச்சுட்டாங்க. கூட ஏறும் உண்மையும் கூட அப்படி தான் இருந்தது. சுச்சுவேஷன் என்னமோ 1,35,000 மேலே போகும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. 2 லட்சம் ரூபாய் போன எதிர்பார்த்தோம். அப்படிதான் எதிர்பார்த்தது. எல்லாருடைய கணிப்பும் அப்படிதான் இருந்தது. இறங்க வாய்ப்பு இல்லை, ஆனால் ஏற வாய்ப்பு இருக்குன்னா பெரிய பெரிய ஆளுங்க ஜேபி மார்கன், கோல்ட் சாக்ஸ்மேன், இவங்க எல்லாருமே கூட அவங்களுடைய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தங்கம் வந்து 2 லட்சம் ரூபாய் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் அது மாறுதலாக இப்போ கொஞ்சம் ரிவர்ஸ் அடிச்சிருக்கு. இல்லை எதிர்பார்த்தோமா சார்? இப்போ யாருமே இப்போ நம்மளே எதிர்பார்த்தல. ஏன்னா நம்ம 2 லட்சம் போவோம், குறைய வாய்ப்பு இல்லைங்க, ஏன்னா இது அப்படியே போயிட்டு இருக்கு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் குறையும்னு நம்ம எதிர்பார்க்கலையே சார். இந்த அளவுக்கு குறையும் அப்படியே சொல்லலாம். குறையும், ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். 10,000 ரூபா குறையும், 30,000 ரூபா ஏறும், அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த முறை மட்டும்தான் 30,000 குறைஞ்சிடுச்சு. ஆமாம், ஏறவும் இல்லை. கிட்டத்தட்ட 1,34,400 ரூபா இருந்த தங்கம் 1,04,000 ரூபான்ற அளவுக்கு வந்துருச்சு. 1 லட்சத்துக்கும் கீழே போகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க, கீழே போகலை. ஓரளவுக்கு அப்படியே ஸ்டெடியாக இருந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு. குறையுமா சார்? எப்படி சார்? இல்ல குறைய வாய்ப்பு இருக்கு? குறைய எதுவுமே சொல்ல முடியல. முதலீடு தான் அந்த பக்கம் போயிருக்கு சார். ஆமா, எல்லாம் ஆயில் நோக்கி போயிட்டு இருக்கு. திருப்பி இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா விலை உயரும். போகாத பட்சத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுன்ஃபால் ஒரு 10%. இப்போ நீங்க சொல்ற மாதிரியே சார், இப்போ கோல்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகு பொருள், ஒரு முதலீடு தான். ஆனா ஆயில் வந்து அப்படி கிடையாது சார், அத்தியாவசியம். இன்னைக்கு நம்ம சோறு திங்கிறோம்னா அதுக்கு தேவை கேஸ், டீசல், பெட்ரோல் தான் வேணும். அப்படிங்கும்போது இப்போ இது வந்து குறையுமா சார்? இப்படி கோல்டோட விலை குறையுமா? அப்படி இல்லை, இன்னும் ரொம்ப குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னமும் தேவைகள் இருக்கு. நாடுகள் இன்னும் கூட வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் எந்த நாடுகளும் விற்கல பாருங்க. ஆமா, இன்வெஸ்டர்ஸ் தான் விற்றுருக்காங்க. எந்த நாடாவது வந்து ப்ராஃபிட்காகவோ இல்லை எதுக்காகவோ இன்னும் குறையும், அதனால் இப்போ விற்றுட்டு வெளியே வந்துடுவோம் அப்படின்லாம் யாரும் விற்கலை. அப்படி இருக்க சொல்லலை. இன்னும் வாங்கக்கூடிய அளவில் தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வயிற்று பிரச்சனை வரும்போது அது ஜெயிக்கல சார். ஆமாம், கண்டிப்பாக அதுதானே விஷயம். ஆமாம், இன்னைக்கு என்ன தேவை இருக்குது, இன்னைக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து கோல்டோட விலையை தீர்மானிக்கிறாங்கன்னா எப்படி சார்? ஆமாம், அவர்களும் தீர்மானிக்கிறாங்க. ஒரு பல்வேறு காரணம் இருக்குல்ல. ஒரு பக்கம் ரிசர்வ் பேங்க்கு, ஒவ்வொரு நாட்டுடைய ரிசர்வ் பேங்க் இருக்குல்ல, சென்ட்ரல் பேங்க், அவங்க தீர்மானிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இன்வெஸ்டர்ஸ் அவங்க ஏன்னா அவங்களும் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மற்ற துறைகள் அதே இது சுணக்கமான ஒரு இதில் போச்சுன்னா அதிலேருந்து மாறி வருது. இந்த மாதிரி நிறைய காரணிகள் இருக்குது. அதில் இப்போ கூட பார்த்திங்கன்னா இதில் வேறு ஏதாவது ஒரு காரணிகள் வந்துச்சுன்னா திருப்பியும் தங்கத்தினுடைய ரேலி ஸ்டார்ட் ஆகிடும். கண்டிப்பாக. இன்கேஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இஸ்ரேல் ஈரான் போர் முடிஞ்சால் திரும்ப ஸ்டார்ட் ஆகிடும். 100% ஸ்டார்ட் ஆகிடும். அது எப்போ என்னன்றது தான் கொஞ்சம் கேள்வி. பிரச்சனையே அந்த ஹார்மோஸ் நதி தானே சார்? பார்த்தீங்கன்னா ஹார்மோஸ்ன்றப்ப தான் ஞாபகம் வருது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு நாள் ஒன்றுக்கு 2 கோடி பீப்பாய் அந்த கச்சா எண்ணெய் வந்து பேரல் வந்து அது வழியாக வருதான், கடந்து வரணும். அதை வந்து ஒரு 15%
அதாவது 30 லட்சம் தான் பீப்பாய் தான் அந்த சைடு கடந்து வர அளவுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னு. அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா 12-13 கப்பல்களுக்கு 18 கோடி இப்போ ஈரானில் வந்து விதிச்சிருக்காங்க வரி. இது கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதனுடைய அவருக்கு தேவைப்படும். இப்ப ஈரானுக்கு பொருளாதார உதவி தேவைப்படுது. ஆமா, வேற என்ன பண்றது அவன் அதான் சொல்றான். உனக்கு வைத்தொழில்னா தேசிய பாதுகாப்பு அமைச்சகத்துல இருக்கிற ஒரு மெம்பர், பாதுகாப்பு வாரியத்தில் இருக்கிற பார்லிமெண்ட்ல நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அலாதீன் புஜ்முர்ன்றவர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கப்பலுக்கு நாங்கள் விதிக்க போகிறோம், ஏன்னா எங்களுக்கு இராணுவ தளவாடங்களுக்கு நிறைய செலவாக இருக்குது, அந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வரக்கூடிய கப்பல்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே 1/5 பங்கு அங்கேருந்து மூவ் ஆகுது. வேர்ல்டில் உள்ள டோட்டல் மூவ் ஆகிற அந்த மொபிலைசேஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா 1/5 பங்குனா 20%. அந்த 20%மே முழுக்க அங்கேருந்து வருது. அதனால தான் அந்த இது இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தானே இப்போ ரேட். ரெண்டாவது தெற்காசிய நாடுகளுக்கு அது பக்கம் சார். ஆமாம், அது மெயின் இல்லை. மெயின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுகள் தான் நம்ம ஆசியா கண்ட்ரி. கண்டிப்பாக சைனா, இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்த பக்கம் ஜப்பான் எல்லாத்துக்குமே வந்து அங்கேருந்து தான் வந்து ஆகணும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. உலகளாவிய அளவுலேயே இப்போ ஆயிலுடைய இது வந்து தலைவிரிச்சு ஆடுது. தேவைகளும் கண்டிப்பாக டிமாண்ட் போய்கிட்டு இருக்கு. அதனால ப்ரைஸ் இந்த அளவுக்கு உயர்ந்துக்கிட்டே இருக்குது. என்னைக்கு ஒரு பவுன் வந்து இன்னைக்கு 2 லட்சம் தொடும்னு எதிர்பார்த்தோமோ, அதே மாதிரி ஒரு பவுன் நகை வந்து இன்னைக்கு 25,000 வருமா எப்படி சார்? 25,000, 50,000. நல்லா கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் உங்கள் கேள்வியே வந்து செந்தமிழ்நாடுன்னும் போதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலிலே பாரதியார் சொன்ன மாதிரி இப்போ இவ்வளோ 25,000 வருமா? நான் கூட அடுத்த கேள்வி அதுக்கு மேலே போகுமான்னு கேட்க போறீங்கன்னு பார்த்தா 25,000 வந்தால் வாங்காதவங்களுக்கு நல்லது. ஆனால் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு எல்லாமே வயிற்றுலேயே வயலையும் அடிச்சுக்கிறாங்க. அதே தான் தப்பு பண்ணிட்டோமே. நான் இப்போ ஒரு போயிருந்தேங்க, அப்போ கூட ஒருத்தரை சந்தித்தேன். அவங்கள தான் ஒரு தாய்மாரில் ஒருத்தவங்க வந்துட்டு சார் அப்படின்னாங்க, வணக்கம்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்தாங்க. என்னம்மா நான் உங்கள் ஃபாலோயர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னம்மா சொல்லுங்கம்மா பேசினா, சார் என்ன சார் தங்கம் விலை இறங்கி போச்சு. இல்லைம்மா நீ ஏமா கஷ்டமா வருத்தப்படுற? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் எப்போ தங்க விலை எப்போ குறையும் கேட்டுருங்க. நீ இல்லை சார் நான் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் சார், இப்போ கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. சரிம்மா இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க என்னன்னு பார்ப்போங்க. சொன்னாங்க, இல்லை நான் 10% தான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணேன், என்கிட்ட ஒரு 200 பவுண்ட் இருக்குது, 190 பவுண்ட் வந்து பழைய ரேட்டில் இருக்குது. நான் 3000-4000 கிராம் இருக்கப்போ வாங்கி வச்சுருந்தேன். அதான் 25,000 ஒரு பவுன். நீங்கள் சொன்ன கணக்கு 25,000 அப்போ வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்க்குறப்ப சந்தோஷம் தானே, விலை ஏறி இருக்குல்ல. ஆனால் இப்போ இறங்குனப்போ கஷ்டமாக இருக்குது. அந்த 10% ஏற்றுக்கிற பக்கம் நம்ம இல்லை சார். மக்கள் உண்மை தானே சார். அது யாருமே நம்ம வாங்கின எந்த ஷேர் வாங்கியிருக்குமோ அந்த ஷேர் விலை ஏறிச்சுன்னா ஒரே சந்தோஷம் இருக்கும். அதே நம்ம வாங்கின ஷேர் வந்து குறைஞ்சிட்டே போச்சுன்னா வெளியில் சொல்ல மாட்டோம், உள்ளுக்குள்ளே ஒரு வயிற்று கலக்கல் இருக்கும். என்னடா அது போச்சு. ஆக மொத்தம் எல்லாமே பேப்பர் தான். ஆமாம், பேப்பரில் தான் இருக்கும்போது வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலுமே இதனோட மதிப்பு ஏறிக்கிட்டு இருக்கு, இதனோட மதிப்பு இறங்கிட்டு இருக்குன்றப்போ ஒரு பக்குன்னு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உருளும் வயிற்றுக்குள்ளே. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பயம், அந்த ஒரு இதுதான். கண்டிப்பாக சார். நிறைய விஷயம் பேசியிருக்கோம். தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.